உங்களுடைய கனவு நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லை வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் தான் வெகு தூர பயணம். அது நீர் ராசியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் இருக்கணும். இதில் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா குரு பகவானோட திசா புத்தி காலம் இருக்கணும். இல்லைன்னா அதே 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தினா மட்டும்தான் அந்த அமைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு குருவோட திசை 16 வருஷம். அந்த அமைப்புலேயே கரெக்டான காலகட்டத்தில் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் க்ரீன் கார்டே வாங்கி அங்கே செட்டில் ஆகிடலாம். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா விஐபியை தான் வந்து போவீங்க. அந்த அமைப்புமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த குரு மகா திசையோட சில புத்தி காலங்கள் உள்ள வரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது சப்போர்ட் மூலமாகவும் கிடைக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. 12ஆம் இடம் தாங்க வெளிநாடு. அதில் டைமில் அமையும் போது நீங்கள் கையில் பிடிச்சி செஞ்சு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் கிரக சூழல் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சரிவர பயன்படுத்திக்கணும். அந்த பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் எப்படின்னா 9ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானமே உங்களுடைய கொடுப்பினை. 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாவே இந்த 12ஆம் இடம் பலம் கிடைச்சிடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம்.